Assalamu friends, welcome back to our YouTube channel. This is Aathiqa from Cousins Cuisine. Channel subscribe பண்ணாம பார்க்கறவங்க டக்குன்னு அந்த subscribe button click பண்ணிடுங்க and எங்களை Insta, Twitter and Facebookலயும் follow பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல American Chop Suey ஓட ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நம்மள நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்ஸ்ல கண்டிப்பா சாப்பிட்டிருப்போம். என்னோட பர்சனல் ஃபேவரட்டும் கூட. இப்போ வாங்க இதை prepare பண்றதுக்கு என்னென்ன ingredients ன்னு பார்க்கலாம். 2 packet veg hakka noodles, 2 capsicum, 2 கேரட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம், 250 grams கேபேஜ், 1/2 kg போன்லெஸ் சிக்கன், 2 வெங்காயம், 1/2 கப் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், 1 கார்டன் ரெட் சில்லி சாஸ், 1/4 கப் கார்ன்ஃப்ளவரில் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், 1/2 கப் டொமேட்டோ பியூரே, 3 பச்சை மிளகாய், 5-6 ஃபைன்லி சாப்ட் கார்லிக், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ், 1 tablespoon pepper powder and finely chopped ginger. First, as per packet instructions, நம்ம noodles boil பண்ணிக்கலாம். கொஞ்சம் oil add பண்ணி noodles boil ஆனதுக்கு அப்புறமா மறக்காம அதை cold waterல run பண்ணிடுங்க. அப்பதான் noodles மஷி ஆகாம இருக்கும். Second step, ஒரு panல oil ஊத்தி நம்ம marinate பண்ணி வச்சிருக்க chicken-ஐ fry பண்ணிக்கலாம். நாங்க salt and pepper powder போட்டு chicken-ஐ 30 minutes-க்கு marinate பண்ணி வச்சிருந்தோம். சிக்கனே தண்ணி விடும், ஸோ நம்ம ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். அமெரிக்கன் சாப் சுவேல நம்ம சர்வ் பண்ணுற நூடுல்ஸ் வந்து ஃப்ரைட் நூடுல்ஸ். ஸோ நூடுல்ஸை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவரில் அதை கோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நூடுல்ஸில் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது. மீன்வைல் நம்மளோட சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஆயில் ஆட் பண்ணி கூடவே ஃபைன்லி சாப்ட் கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ் அண்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட் அண்ட் கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ கேபேஜும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர். நெக்ஸ்ட் சோய் சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ பியூரே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ரெட் சில்லி சாஸ், ஃபைனலாக பிஞ்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 4 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நாங்கள் 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணி தான் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். பட் எங்களுக்கு அது சாஸியாக இல்லை, ரொம்ப திக்காயிடுச்சு. ஸோ அதனால நான் உங்களுக்கு 4 கப்ஸ் சஜஸ்ட் பண்ணுறேன், லேர்னிங் ஃப்ரம் மை மிஸ்டேக்ஸ். அண்ட் அது கூடவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாஸ்க்கு ஏற்ற மாதிரி திக்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸ் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கார்னிஷ்காக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெசிபி வீடியோவில் ஃபைனல் ஸ்டெப்க்கு வந்துட்டோம். நூடுல்ஸை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கார்ன்ஸ்டார்ச்சில் கோட் பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸை எடுத்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேட்ச் வைஸாக தான் நூடுல்ஸை ஃப்ரை பண்ண போகிறோம். நூடுல்ஸை 2 சைடுமே இந்த மாதிரி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் நூடுல்ஸ் ரெடி அண்ட் சாஸும் ரெடி. இப்போ வாங்க அமெரிக்கன் சாப் சுவேவை நம்ம பிளேட் பண்ணலாம். ஒரு பவுலில் ஃப்ரைட் நூடுல்ஸை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாஸ் ஆட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு வாட்டர் குவான்டிட்டி பத்தலை, ஸோ சாஸ் கொஞ்சம் திக்காக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹாஃப் பாயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஹோட்டல்ஸ்லலாம் அமெரிக்கன் சாப் சுவே ஹாஃப் பாயிலோட தான் சர்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே கார்னிஷ்காக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். அமெரிக்கன் சாப் சுவே ரொம்ப டைம் கன்சியூமிங் அண்ட் காம்ப்ளெக்ஸான டிஷ்ஷுன்னு நம்ம நினச்சிருப்போம். பட் ஆக்சுவலி வீட்லேயே ஈஸியாக 3 ஸ்டெப்ஸில் ரெடி பண்ணிடலாம். இதுலேயே வெஜ் வெர்ஷனும் இருக்குது. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் சிக்கன் அண்ட் எக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெஜ் அமெரிக்கன் சாப் சுவே கூட தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரையோ கசின்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு யம்மியான ரெசிபி வீடியோட மீட் பண்ணுற வரைக்கும் we the Trio Cousins are signing off. Until then, take care and stay safe. Bye bye.